லோகேஷ் கனகராஜுடைய பிறந்த நாளில் கூலி படத்தோட டீசர் வெளியாகி உள்ள தகவல் தலைவரோட ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக மாறியிருக்கு. இது உண்மையா இல்லையா வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது கடந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் மிகப்பெரும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் உருவான திரைப்படம் தான் வேட்டையன். என்கவுண்டருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருந்த இந்த படத்தில் ரஜினிகாந்த் காவல்துறை அதிகாரியாக நடிக்க இவருக்கு ஜோடியாக மலையாள நடிகை மஞ்சு வாரியர் நடிச்சிருந்தாங்க. மேலும் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் மிகப்பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. ஜெயிலர் படத்தோடு ஒப்பிடும்போது வேட்டையன் படம் தோல்வி படமாகவே பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து இளம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தன்னுடைய அடுத்த படத்தில் நடிப்பதை ரஜினிகாந்த் உறுதி செஞ்சார். அந்த வகையில் தற்போது கூலி திரைப்படம் பரபரப்பாக உருவாயிட்டு வருது. அதாவது இந்த கூலி திரைப்படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக எடுக்கப்பட்டு வருது. என்னடா நீ ஃபேன் பாய் சம்பவம்ன்ற, லோகேஷ் ஒரு கமல் ஃபேனாச்சு, நீ எப்படிரா அப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். என்னதான் கமல் ஃபேனாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு இறங்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ரஜினியை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தில் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. மேலும் ஒரு சின்ன குத்து பாட்டுக்கு பூஜா ஆக்டே நடனமாடி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி திரைப்படம் பரபரப்பாக உருவாயிட்டு வருது. கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை இந்த படம் எட்டி விட்டதாகவும் கூடிய விரைவிலே படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதா செய்தி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. தங்க கடத்தில் மையமாக வச்சு உருவாகும் கூலி படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடி யாரும் இல்லை என சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த படத்தில் அபிராமி தான் ஜோடியாக இருப்பாங்க என சொல்லப்பட்டு வந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நடிகை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிசுகிசுகள் பேசப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ வந்திருக்க தகவல் படி இந்த படத்தில் ரஜினிக்கு யாருமே ஜோடி கிடையாதான். அவர் தனியாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்தும் போராடுற மாதிரி சீன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கான். மேலும் அதே போல் இந்த படத்தில் மிகப்பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு பக்கா பேன் இந்தியன் படமாக இந்த படம் உருவாக்கிட்டு வருது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வராரு. இந்நிலையில் இந்த படம் குறித்து புதிய அப்டேட் வெளியாகியிருக்கு. அதன்படி கூலி படத்தோட டீசர் இன்னைக்கு வெளியாகும் என சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜுடைய பிறந்த நாளுடைய ஸ்பெஷலாக தான் இந்த கூலி படம் இருக்கும் என சொல்லப்படுது. இதற்கான அதிகாரப்பூர்வமான அப்டேட் வெளியாகலை. ஒருவேளை இன்னைக்கு கூலி படத்தோட டீசர் வெளியானா அது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கிறதுல சந்தேகம் இல்லை. நீங்கள் கூலி திரைப்படத்தோட டீசருக்காக வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.